ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லேடிஸ்க்கு கையில் போடுற மோதிரம்னா ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெடிஷ்னலான வங்கி மோதிரம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், சரிங்களா? இதெல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தான் அங்கே காட்டுட்ருக்கேன். நான் கோல்ட் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி 8,990 rupees இருந்துச்சுங்க ஒரு கிராமோட ரேட்டு. ஏறிட்டே போகுதுங்க, திருப்பி பயமாக இருக்குது கோல்டு ரேட்டு பார்த்தாலே. சரிங்க, இந்த வீடியோவில் வங்கி மோதிரம் ப்ளஸ் ஸ்டோன்ஸ் மோதிரம், நகாஸ் மோதிரம், பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மோதிரம், பெரிய பெரிய அந்த காலத்தில் மகாராணி எல்லாம் போடுவாங்கள்ல பெரிய பெரிய மோதிரம், அந்த மோதிரம்ஸும் இருக்குது. ப்ளஸ் ரிங்கு மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி வரும் இல்லைங்க, விரல் ஃபுல்லாக இருக்குமே, அந்த மாடல் ரிங்கு கூட இருக்குங்க. எல்லாமே லேடிஸு விரல் சூப்பராக இருக்குங்க போட்டால். அந்த மாதிரி மாடல்ஸ் தான். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், சரிங்களா? இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 2 கிராமில் இருந்து 8 கிராம் வரைக்கும் இருக்குங்க. 12%லேருந்து 18% வரைக்கும் இருக்குங்க. எல்லாம் ஸ்டோன்ஸ் இல்லைங்க. அதனால இது ஒயிட்டு, பிங்க்கு, மெரூனு, க்ரீனு அது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லா மாடலும் வங்கி மோதிரம் இருக்குங்க. கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மா அவங்கெல்லாம் போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வங்கி, அப்படியே நம்ம கையில் போடுவாங்கல்ல வங்கி, அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இந்த காலத்துக்கு தகுந்த குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெறும் 2 கிராம் தாங்க இந்த மெரூன் கலர் இருக்கிற வங்கி மோதிரம். சூப்பராக இருந்துச்சுங்க, கையில் போட்டால் வேறு லுக் இருந்துச்சு, கிராண்டு லுக் இருக்குங்க. அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் தான், ஆனாலும் இப்போ கூட இந்த மோதிரம் ட்ரெண்டியாக தான் இருக்குது போடுறதுக்கு. கையில் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இங்கே. இது ஸ்டோன்ஸ் வச்சது. அடுத்த வர எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிலும் பிளெயின் வங்கி மோதிரம் கூட இருக்குங்க. இதுதாங்க நான் சொன்னது, எல்லாமே ஆன்டிக் பீஸுங்க. ஒரு மோதிரம் நம்ம 3 விரல் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய பெரிய மோதிரங்க. இது மாதிரி மோதிரம்ஸு வெட்டிங்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நான் சினிமாவில் டிவியில் தாங்க பார்த்துருக்கேன். இது மாதிரி ரியலாக இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இது ஒரு கை ஃபுல்லாக இருக்குங்க. கையில் நம்ம நடுவு விரலில் போட்டால் அப்படியே கை ஃபுல்லாக 3 விரலும் அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய பாருங்கள், என் கையில் வச்சாலே தெரியுது 3 விரலோட சைஸ் இருக்குது. இது ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இது மாதிரி ரியலாகவே யூஸ் பண்ணுவாங்களா இல்லை சும்மா அங்கே வச்சுருக்காங்களான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ பெரிய மோதிரம் கேட்டால் சேட்டுக்காரங்க போடுவாங்கம்மா, முஸ்லீம்ஸ்காரங்க போடுவாங்கன்னு சொன்னாங்க. மேபி வாங்கலாம், அவங்க வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு டர்க்கி டிசைனில் ஹார்ட் சிம்பிளில் பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு ஃப்ளவர் சக்கரம் டைப்பில் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க மோதிரம். இதெல்லாமே 6 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இதெல்லாம் செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கிடையாது, செமி லைட்டாக இருக்குது பிளாக் ஃபினிஷிங்கு. இது ஒயிட் ஓவல் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு கெம்பு ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சக்கரம் டைப்பில் இருக்குது. இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் முத்து பதிச்சிருக்காங்க நடுவில் பாருங்கள். இது ஒரு திலகம் ஷேப்பில் க்ரீன் அண்ட் பிங்க் ஒயிட்டு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக மாடலாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது பார்த்தாலே என்னவோ நெத்து சுட்டி சோக்கர் கழுத்து கிட்ட வரும் இல்லை, அந்த சைஸில் இருக்குங்க. அது மாதிரி தோணுது எனக்கு. இந்த மோதிரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருந்துச்சு தெரியுமா, ஒரு ஜன்னல் டைப்பில் இருந்துச்சு, எனாமெல் போட்டு இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, ஃபஸ்ட்டில் காட்டினது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்ச வங்கி மோதிரம். இதெல்லாம் பிளெயின் வங்கி மோதிரம். ஒரே ஒரு ஸ்டோன் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் தான், அந்த காலத்தில் இருக்குது. இப்போ கூட இது யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு மாடலில் இருக்கிற மோதிரம் இன்னொரு மாடலில் இல்லை. நம்ம ஒத்தி நல்லா கிளியராக பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியுது. எல்லா மாடல்ஸ் மோதிரத்துலன்னு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கையில் போட்டால் எப்படி இருக்கும், சேம் டு சேம் அந்த பேட்டர்னுங்க. இது விரலுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா கிட்ட கூட இருந்துச்சு. இது ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இந்த ட்ரேயில் இருக்கிற இது ரிங்ஸ் தாங்க. இதில் பிளைன் இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ அது மாதிரி ஸ்டோன்ஸ் கூட இருக்குது. இந்த ஸ்டோன் ரிங் மோதிரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூபி ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. அது 4 கிராம் கிட்ட இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க இந்த மோதிரம். 3 கிராம் கிட்ட இருந்துச்சு.
இது அது சேம் டூ பேட்டர்ன் தான் இது. இது வந்து க்ரீன் ஸ்டோன்ஸு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. இது 5 கிராம் கிட்ட இருந்துச்சு. இது வங்கி மோதிரம் தாங்க. ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. கை ஃபுல்லாக விரல் ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸ். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது வந்து முத்து வச்சு பண்ண மோதிரங்க. இந்த மோதிரம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. ஒயிட்டு பிங்க்கு க்ரீன் ஸ்டோன்ஸு. இது ஒரு ஷெங்கு டைப்பில் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபேன்சியாக இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், சுத்து எனாமில் மாதிரி கோல்டு பாலிஷ் கொடுத்துட்டு நடுவில் ஸ்டோன்ஸு, அதுக்கு நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த ட்ரெயில் இருக்கிறது பாருங்கள். இந்த மோதிரம் பாருங்கள், யாருக்கு தான் பிடிக்காதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இல்லைங்க. இது பாருங்கள், க்ரீன் அண்டு மெரூன் ஒயிட் ஸ்டோன்ஸு. இது பிளைன் வங்கி மோதிரம். இது பாருங்கள், குட்டி குட்டி ஒயிட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க வங்கி மோதிரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 கிராமில் இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த மோதிரம் பாருங்கள், ஃபுல்லு திலகம் ஷேப் கொடுத்துட்டு ஒரு எமரால்டு கொடுத்துட்டு ஒயிட் ஸ்டோன் குட்டி குட்டி ஆட் பண்ணி கையில் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க கை. இது ரெட்டு மெரூன் கலரு ஒயிட் கலர் வி ஷேப் வச்சு பண்ணியிருக்காங்க வங்கி மோதிரம். வெறும் 2 கிராம் தான். செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 கிராமில் வங்கி மோதிரம் வேணுமென்னா நீங்கள் லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்கள். நீங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் இது மாதிரி தானே எங்கள் கையில் விரலில் போட்டுன்னு இருப்பாங்க ஸ்டோன்ஸ் வச்சு. நல்லா இருக்கும். இப்போ தான் எல்லோரும் ஐயோ ஸ்டோன்ஸ் விழுந்துருன்னு பயப்படுவாங்க. அந்த காலத்துலலாம் இது தான் போட்டுன்னு இருப்பாங்க. பின்னால் க்ளோஸிங் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கவரிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஸ்டோன் கூட விழாது, அவ்வளோ கெட்டியாக இருக்கும். இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குங்க. இது வந்து ப்ளைனாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் கார்னரில் இருக்கிறது ப்ளைனாக இருக்குது. இந்த மெரூன் கலர் வங்கி மோதிரம் ஒன்று வாங்கலாம். எல்லா நகை வாங்கணும்னு தோணுதுங்க பார்த்தாலே. என்ன பண்ணுறது, எல்லாம் வாங்க முடியாது இல்லை. அட்லீஸ்ட் பார்த்தாவது சந்தோஷப்படலாமே. என்ன சொல்கிறீங்க? வாங்க தான் முடியல, அட்லீஸ்ட் பார்க்கலாம். ஒரு திருப்தி, ஒரு நேத்ரானந்தம், அவ்வளோதான். அப்படி ஒன்றும் இல்லைங்க. நம்ம பார்க்க பார்க்க நம்ம நினைக்க கண்டிப்பாக ஒரு நாள் அது நம்மளுக்கு நடக்கும். அதுக்கு கொஞ்சம் உஷாராக இருந்து எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும், அவ்வளோதான். இந்த மோதிரம் பாருங்கள், ஆன்டிக் ஃபினிஷிங்கில் நெக்லீஸு ஹாரம் வருது இல்லைங்க, அந்த பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. சேம் அந்த கோல்டு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டர்னு செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ மாடல்ஸ், எத்தனை ரிங்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் காட்டுறேன். இவ்வளோ ரிங்ஸு காட்டுறேன். இது 2 டைப்பு ரிங்குங்க. ஒட்டின மாதிரி இருக்குது. ஃபுல்லு ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்குது, ஒன்று மெரூன் ஸ்டோனும் சுற்று ஒயிட் ஸ்டோனும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் டைப்பில் பாருங்கள். இப்போ 2 பேர் ஒரே ரிங்கு 2 விரல்லன்னு போட்டுன்னு இருப்பாங்கங்களாங்க நிறைய பேர். அந்த பேட்டர்ன் இது. அது தனித்தனியாக ரிங்கு ஒரே விரலில் போட்டுன்னு இருப்பாங்க. இது ஒரே ரிங்கே ஒட்டி தான் இருக்குது. அப்படியே தான் போடணும் நம்ம. 2 ரிங்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் மோதிரம் வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதெல்லாம் காட்டுட்ருக்கேன். இந்த மோதிரம் பாருங்கள், டைமண்ட் ஃபினிஷிங் கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. ஸ்கொயர் டைப்பில் ரூபி ஸ்டோனு, சுத்து ஒயிட் ஸ்டோன்ஸு, வேறு லெவல் இருந்துச்சுங்க. இது வந்து 1 பவுன் கிட்ட இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரேயில் காட்டினது வந்து 3 கிராம் 5 கிராம் இருந்துச்சு. இது வந்து 1 பவுன் கிட்ட இருக்குது. பெரிய பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வருது பாருங்கள். ஸோ அதனால் அவ்வளோ வெயிட் ஏறும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய மோதிரங்க, விரலில் போட்டால் வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாமே அழகாக இருக்குங்க கையில். ஒரு கைக்கே இவ்வளோ அழகாக விரலுக்கு மோதிரம் ரெடி பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது மாடல்ஸ் எல்லாமே. விரலுக்கு மோதிரம் போடணுன்ட்டு எல்லாம் சில லேடிஸ்க்கு பிடிக்கும். ரிங்ஸ் என்ன அதிகமாக போடுவாங்க. யாருக்கு எத்தனை பேருக்கு விரல் கையில் 3 விரலுக்கு, அந்த கையில் 3 விரலுக்கு ரிங்கு போட்டிக்கணும்னுட்டு ஆசை இருக்குது. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். எனக்கு வந்து ரிங்ஸு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய பர்சனல் சொல்கிறேன். எனக்கு பேங்கிள்ஸ் தாங்க பிடிக்கும். கை ஃபுல்லாக பேங்கிள்ஸ் போட்டிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு.
இந்த மோதிரம் மேலெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசை எதுவும் இல்லை. போடியாக இருக்கக்கூடாதுன்னுட்டு அந்த விரலில் ஒரு மோதிரம், இந்த விரலில் ஒரு மோதிரம் போதுன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, விரல் ஃபுல்லாக இருக்குது ஸ்ப்ரிங் டைப்பு மோதிரம்னுட்டு. இது தாங்க பாருங்கள். இது அப்படியே அந்த நெயில் கிட்ட வந்து கோல்டில் வந்து ஒரு அந்த ஷேப்பு கூசாக வச்சுருக்காங்க பாருங்கள். கண்ணுக்கு இன்னும் குத்திக்காதான்னு ஒரு டவுட் எனக்கு. இல்லைங்க, அது அவங்க அப்படி தான் போடுவாங்க முஸ்லீம்ஸ்காரங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ லென்த்து கையில் போட்டால் கச்ச கச்சான்னு இருக்காதாங்க? சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு. நீங்களும் இருந்தால் இது மாதிரி மாடல் வாங்குவீங்களான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய தட்டை மாதிரி இருக்குங்க. பாருங்கள். ஐயோ பார்த்துக்க தெரியுதுங்களா? என் 4 விரல் சேர்ந்து இருக்குங்க. ஒரு தட்டை மாதிரி இருக்குது மோதிரம். போடுறாங்கம்மா அந்த நார்த் இந்தியன் சைடு அவங்க போடுறாங்கன்றாங்க. அப்போது இவ்வளோ பெரிய மோதிரமா? அதுக்கு தான் விரல் வச்சு காட்டுறேன். 4 ஃபிங்கர் லென்த் இருக்குங்க மோதிரம். இது டிஸ்பிளேயில் உங்களுக்கு வரும்போது குட்டியாக தெரியுதில்ல, அதுக்கு தான் கையில் எடுத்து காட்டினேன். 2 பவுன் கிட்ட இருக்குங்க. அது எல்லாமே மோதிரமாக ஸ்ப்ரிங்கு மாதிரி வரும் இல்லைங்க, 3 விரல் சேர்த்து இருக்கிற மாதிரி மாடல் இது. இது சேம் மாடல், அதே பேட்டர்னு. இது ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காங்க, நடுவில் எனாமல் பாலிஷ் பண்ணிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்குது. இது மேங்கோ ஃபினிஷிங்கு, ரோடியம் பாலிஷ் வருது. எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுங்களா? இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷிங் வந்திருக்கு. இது நல்லா இருந்துச்சுங்க. இந்த நடுவில் ஃபிங்கருக்கு போட்ட சூப்பராக இருந்துச்சு. இது டெம்பிள் ஜுவல்லரி. இந்த ட்ரேயில் அதிகமாக டெம்பிள் ஜுவல்லரி ரிங்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அது தானே வந்துடுச்சு டெம்பிள் ஜுவல்லரி. அப்புறமா நக்ஷி, நகாஸு, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கு, இது மாதிரி ஒன்றும் சீசனுக்கு மாற்ற மாதிரி ட்ரெண்டியாக மாறிட்டே வருது. எல்லாமே கோல்டு தாங்க. ஆனாலும் அது கலரிங் பாலிஷிங்கு அது மாதிரி பண்ணுவாங்க, அவ்வளோதான். எல்லாம் 22 கேரட் கோல்டு தான். 916 ஹால்மார்க் சிம்பிளோடு இருக்கிற கோல்டு தான். இது பாருங்கள், ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்து சேம் ஃப்ளவர் கலர் கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்க, செம்மையாக இருக்குல்லங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குல்லங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ரிங்கு பிடிச்சிருச்சு வாங்கணும்னு நினைப்பீங்கன்னா நீங்கள் போயிட்டு இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் கேளுங்க, அவங்க எடுத்து காட்டுவாங்க. நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள் ஷோரூமுக்கு போனீங்கன்னா. அவங்க வந்த உடனே விஜய் மம்மி சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். என்னோடய சேனல் நேமு விஜய் மம்மி கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸு. வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்கேங்கன்னு சொல்லுங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.